Hello students, Happy New Year everyone. இங்கே வந்து நம்ம கேவி ஹிந்தி மட்டும் படிக்கிற கேவி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழில் வந்து பிரவேசிகா ஹிந்தி எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ்னு ஒரு தமிழ் பேப்பர் வருது. அப்புறம் வந்து அதனால் தமிழ் கண்டிப்பாக அவங்க ஒரு சின்ன சின்ன கட்டுரை கதை அந்த மாதிரிலாம் எழுத வேண்டியிருக்குது. எதுவும் அப்படி இல்லைனா கூட தமிழ் மொழி கண்டிப்பாக தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தாய்மொழி நமக்கு தெரியலன்னா எப்படி? நம்ம நிறைய மொழி கற்றுக்கிட்டா கூட நம்ம தாய்மொழியில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தாய்மொழி கண்டிப்பாக நமக்கு எழுதவும் படிக்கவும் தெரியணும். எழுத்து கூட்டி தமிழை நீங்கள் அழகாக படிக்கிறதுக்கு பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். அது வந்து அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு ஆயுத எழுத்து அது பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இப்போ மெய் எழுத்துக்கள் அதான் பார்க்கல ஈஸி தமிழ் இதில் 2ல் இருக்கும். மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து புள்ளி வச்சு எழுதுனா அது இக்கு இங்கு இச்சுன்னு படிக்கிறோம். ஹிந்தியில் வந்து இக்கு இங்கு இச்சுன்ற எழுத்து தனியாக கிடையாது. ஒரு எழுத்தை காவை பாதி கா எழுதுனா அதை இக்குன்னு படிக்கணும். கீழே வந்து ஹலந்து ஹல் அந்த மாதிரி சின்ன கோடு வரும். அது இருந்தால் அந்த எழுத்து புள்ளி வச்சு எழுத்துதாவோ லைட்டாகவும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முழு எழுத்தும் எழுதியிருப்போம். நம்ம ஆனால் இக்கு இங்கு இச்சு இஞ்சின்னு படிப்போம். அதனால் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். தமிழ் நம்ம தாய்மொழின்றதால நமக்கு நிறைய விஷயம் புரியும் ஈஸியாகவே. அதை படிக்கலாமா? அடுத்து வந்து இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இது 3 சுழி இன்னு இத்து இது இந்து. அதாவது வார்த்தைக்கு முதல்ல இந்த 2 சுழினாவோ இந்த 3 சுழினாவோ 3 சுழினாவோ 2 சுழினாவோலாம் வந்து வராது. வார்த்தைக்கு முதல்ல இந்த நா மட்டும்தான் வரும். இது வார்த்தைக்கு முதல்ல வர நா. அதை புள்ளி வச்சா இன்னுன்னு படிக்கணும். சில இடத்துல அது இந்து அப்படின்ற சவுண்டோட வரும். இப்போ பந்துக்கு வந்து ப இன்னு இதுன்னு படிக்கக்கூடாது. ப இந்து. இந்த தாக்கு முன்னாடி இந்து இந்த அந்த மாதிரி வரும். மற்றபடி 3 சுழி இன்னு 2 சுழி இன்னு இதுதான் வார்த்தைக்கு முதல்ல வர ந. அது போட்டால் இன்னு. அடுத்தது 2 லா இருக்குது. ஒன்று சின்னலா இன்னொன்று பெரிய லா. சின்னலா வந்து சின்ன இல்லு வந்து மேல் நோக்கி எழுத முடியும். பெரிய இல்லு வந்து கீழ் நோக்கி முடியும். அதே மாதிரி 2 ரா இருக்குது. சின்ன ரா இது பெரிய ரா. சின்ன ரா வந்து இந்த மாதிரி ஒரு இதில் முடிஞ்சிடும். பெரிய ராவில் 2 சுழி இப்படி நீட்டிங்கன்னு வரும். 2 ரா இருக்குது, 2 ல இருக்குது, 3 ந இருக்குது என் தமிழில். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இக்கு இங்கு இச்சு